ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சூப்பரான அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரகம் உண்மையிலே சூப்பர்னு தான் சொல்லலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த மிளகா அதில் நிறைய வச்சிருச்சிங்க. நோவும் தாக்கலைங்க. பேனு உழுவும் மிளகாய்க்கு இலசூட்டில் நோவு வரும். ஆனால் இது எதுவுமே தாக்கலைங்க இந்த செடியை. அதனால தான் இந்த ரகத்தை நான் மறுபடியுமே விதை போட்டு இப்போ பிடுங்கி நட்டு வச்சுருக்குறேங்க. இளநாற்று நட்டுருக்குறேங்க. ஏன்னா இது கொஞ்சம் இப்போ முதல பதமாகிடுச்சிங்க செடி. அதனால் நம்ம இளநாற்று இப்போ நட்டோம்னா கொஞ்சம் அதிகமாக காய் கிடைக்குங்க. மாடி தோட்டத்தில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒரு செடி நல்லா காப்பு கொடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்து இளநாற்று ரெடி பண்ணிக்கணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காய் வந்து நல்லா அறுவடை வந்து ஜாஸ்தி எடுக்கலாங்க. ஏன்னா 3-4 மாதத்துக்கு மேலே போக போக அந்த செடி வந்து அறுவடை கொஞ்சம் கம்மியாயிடுங்க. கம்மியாகிறது ஆச்சுன்னா நம்ம அறுவடை அவ்வளோவா எடுக்க முடியாதுங்க. நம்ம கொடுக்குன்னு வச்சு பார்த்துன்னு இருக்கக்கூடாதுங்க. அறுவடை நின்றுடுச்சுனாவே நம்ம வந்து அந்த செடியை எடுத்துகிட்டு வேறு செடி நட்டுக்கிறது தாங்க பெட்டர். ஏன்னா நம்ம அந்த சத்தை முடிஞ்ச அளவுக்கு அந்த மண் இழுத்துட்டுருக்குங்க. நம்ம கொடுக்குற சத்தை வந்து கேரி பேக்கில் இருக்கிற சத்தை இழுத்துட்டுருக்கோம். அதனால் அதுக்கு மேலே அது வந்து தழைஞ்சி அதுக்கு மேலே முக்கெடுத்து அதுக்கு மேலே மிளகா கொடுக்கறதுக்குள்ளே அது லேட் ஆகுதுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இளஞ்செடியை அழகாக நட்டு நம்ம அதை வளர்த்தி கொண்டு போயிடலாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா அறுவடை நிற்கிது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு நம்ம வேறு செடி நட்டுக்கலாங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 3/4 பாதம் செடி வளரும் போதே இளநாற்று ஒன்று போட்டு விட்டோம்னா கரெக்டாக இது முடியவும் அது வரவும் சரியாக இருக்குங்க. அந்த மாதிரி தாங்க இப்போ நானும் நட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மிளகா இன்னும் அறுவடை ஆகலைங்க. இன்னொரு ரகமும் எந்த அறுவடை ஆகலை. இன்னும் வச்சுருக்குறேங்க. அதனால சரி அது வர வரைக்கும் வச்சுருப்பேங்க. வந்துருச்சு அப்படின்னா இதை எடுத்துருவேங்க. ஏன்னா அவ்வளோதாங்க வைக்கணும். முதல செடினாவே சரியாக காய்ப்பு பிடிக்கிறது இல்லைங்க. ஏன்னா நிறைய காய் வச்சு அதுவும் பாவம் ஓஞ்சி போயிடுது. அதனால சத்து நம்ம ஆட்டெருவும் இப்போ கொடுக்க முடியாது வெயில் காலன்றதுனால. இப்போ இதே வேறு காலமாக இருந்தால் நம்ம ஆட்டெரு கொடுத்து கொண்டு வந்துடலாங்க. ஆனால் இப்போ எதுவும் ஆட்டெரு கொடுக்க முடியாததுனால லிக்விட் தண்ணி மட்டும்தான் ஊற்ற முடியுங்க. அது மட்டும் எவ்வளோ காய் வச்சுட்டு போகுதுங்க. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், இப்போ சரி இளநாற்று நட்டு விட்ருக்குறேங்க. இந்த ரகம் ஆனால் மிளகா வந்து நான் நாற்று எடுத்து வைக்கலைங்க, விதை எடுத்து வைக்கல. ஏன்னா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது மிளகான்றதுனால இது சமையலுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இது காரம் கொஞ்சம் கம்மி தாங்க இந்த மிளகா. அதனால் வந்து இந்த ரகத்தை நான் வந்து எடுத்து வைக்கலைங்க விதைக்கு. ஒரே ஒரு மிளகா மட்டும் கிள்ளி போட்டு 2 நாற்று வந்ததுங்க. ஒரு 5-6 நாற்று வந்ததுங்க. நாற்று மட்டும் வேணால் இருக்குதுங்க. மிளகா ஆனால் எடுத்து வைக்காத போயிட்டுங்க. இதுக்கு மேலே தாங்க இது விதையை வந்து சேகரிக்கணும். ஏன்னா இது எனக்கு ரகம் வந்து எப்படின்னா நோவு தாக்கலையே தவிர காய் நல்லா கொடுக்குது, எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்குது. ஆனால் மிளகானா கொஞ்சம் காரம் உரைக்கணுங்க. ஆனால் இந்த மிளகா வந்து காரம் உரைக்க மாட்டேங்குதுங்க. சரி வாங்க அடுத்தது வந்து திராட்சை பழம் அறுவடை பண்ணுறேங்க இன்றைக்கி. அதையும் உங்களுக்கு காட்டுறேங்க, அதையும் பாருங்கள். அறுவடை தட்டுலாம் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன், அதையும் பாருங்கள். ஏன்னா எங்கடா மிளகா தட்டுன்னு நீங்கள் இப்போ பார்க்க வேண்டாங்க, அதெல்லாம் லாஸ்ட்டில் காட்டுறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணி போக வேண்டாங்க. வாங்க திராட்சை இன்றைக்கி அறுவடை பண்ணுறேங்க. இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் தாங்க சீட்டு மேலே ஏற முடியுது. அதனால் கொஞ்சம் மாலை நேரத்தில் ஏறினதுனால கொஞ்சம் உங்களுக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க வீடியோவுக்கு. கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அறுவடை எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு மருந்து இல்லை, திராட்சை பழனாவே நம்மளுக்கு மருந்து தாங்க ஞாபகம் வருது. அந்த மாதிரி அவ்வளோ மருந்து அடிப்பாங்க அந்த திராட்சைக்குனாவே. ஆனால் இந்த செடியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரசாயனமும் இல்லாத இயற்கையான திராட்சை பழங்க இது. முழுக்க முழுக்க ஆர்கானிக்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இதுக்கு நான் எதுவுமே கொடுக்கறது கிடையாதுங்க. இலைச்சரகளை தாங்க வேர்கிட்ட புதைச்சி விடுவேன். களைச்செடி தான். இன்றைக்கி இப்போ வந்து திராட்சைலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த காஞ்சி போன இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம்னாங்க திருப்பி தளைஞ்சி மறுபடியும் அரும்பு எடுக்குங்க இது. ஏன்னா இப்போ வந்து இது சீசனுங்க. அதனால் இப்போ நம்ம கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் அரும்பு எடுக்குங்க. அதனால தான் சரி இன்றைக்கி எல்லா காயும் அறுவடை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மாலை இருட்டாயிடுச்சுங்க. அதனால் என்ன பண்ணோம், இன்றைக்கி பாதி தாங்க அறுவடை பண்ணியிருக்கிறோம், பாதி இன்னும் பண்ணலை. உங்களுக்கு பாதி தான் நான் அறுவடை காட்டியிருக்கிறேன் அந்த வீடியோவில். இன்னும் பாதி இருக்குதுங்க.
சரி டைம் ஆகி போச்சு, இருட்டாயிடுச்சு சாமி, வீடியோ கிளியராக தெரியாது, வந்துடுச்சு சாமின்னு சொல்லி பையன்கிட்ட சொல்லிட்டேங்க. இன்னும் பழமும் வந்து காயும் இருக்குதுங்க, பழமும் இருக்குதுங்க. இப்போ தாங்க நான் நிறைய இப்போ செடியில் பழுக்க விட்டு பறிக்கிறேன். முதல்லாம் பார்த்தீங்கன்னா காயாகவே பறிச்சிருவேங்க. ஜூஸ் போடுறதுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த காய். அதனால் நான் என்ன பண்ணுவேன், காயாகவே பறித்து கொடுங்க, நான் ஜூஸ் போட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காயாகவே பறிச்சிருவேங்க. இந்த முறை தான் செடியிலே பழுத்துருச்சுங்க, நல்லா பழுத்துருச்சுங்க. சூப்பரான திராட்சை பழம் எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க. என்னுடைய திராட்சை வந்து எப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பழங்க இது பழம். இது வச்சு ஒரு 3 வருஷம் 3½ வருஷமே ஆகுங்க. 1½ வருஷத்துலேயே காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதில் பாருங்கள், குருவிலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு கொத்து பூரா காலி ஆயிடுச்சுங்க. பழத்தெல்லாம் குருவி சாப்பிட்டுக்குதுங்க. சரி வாங்க, அடுத்தது வந்து மல்பெரி பழம் பறிக்கலாம். அமோகமான விளைச்சல் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டு ஒரு சிஸ்டர் கொடுத்துருக்கீங்க. என்னன்னா, கத்திரி ரகம் வந்து எனக்கு பூச்சி வருதுங்க, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கத்திரி ரகத்துக்கு வந்து சிஸ்டர் நீங்கள் வந்து கத்திரி செடி பவுடர்னு உரக்கடலை கிடைக்குதுங்க. அது வாங்கி காட்டன் கிளாத்தில் கொஞ்சமாக கொட்டி அதை லைட்டாக டேப் பண்ணுங்கள். அது போட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த கத்திரி செடியில் இருக்கிற மாவு பூச்சோ இல்லை எறும்புங்களோ இல்லை பேனு இலைக்கடியில் வைக்கிற பேனுங்களோ அதெல்லாம் வராதுங்க. ஒரு 3 நாள் கழித்து செடியை கழுவி விட்ருங்க. உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறதுன்னா புழுகு போயிடும், அந்த கத்திரி செடியை தாக்கிற நோவு போயிடுங்க. அதனால் அதை தெளிங்க. ஏன்னா அது அந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா அந்த கத்திரி செடிக்குன்னே அந்த வர பவுட்ருங்க அது. அதுக்கு தாக்கிற நோவை கட்டுப்படுத்துறதுக்கு தாங்க அதுக்கு பேரே கத்திரி செடி பவுட்ரு, எறும்பு பவுட்ருன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை அடிக்கிறதுனால எந்த ஒரு கெமிக்கலும் அந்த செடியை தாக்காதுங்க. அதனால் நீங்கள் தாராளமாக அந்த பவுட்ரு யூஸ் பண்ணி உங்கள் செடியை நல்லா ஆரோக்கியமாக வளர வைங்க. எனக்கு தெரிஞ்சது அது ஒன்று தாங்க. அது ஒன்று தான் நான் பண்ணுறேன். அதை ஒன்று தான் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. என்னுடைய கத்திரி செடிக்கு இப்போ அது ஒன்று தாங்க நானுமே தெளிப்பேன். இல்லைன்னா நல்லா இருக்கிற செடினா நான் தெளிக்க மாட்டேங்க. தாக்கிற மாதிரி தெரிஞ்சால் மட்டும்தாங்க தெளிப்பேன், இல்லைன்னா தெளிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி செடி நல்லா இருந்தால் தேவை கிடையாதுங்க. செடியில் பேன் உழுது, மாவு பூச்சி தொல்லை அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தாங்க நம்ம தெளிக்கணும். சும்மாலாம் செடிக்கு எதையும் தெளிக்கக்கூடாதுங்க. தண்ணி விட்றதே நம்மளுக்கு அது போதுமான இதுங்க. என்ன சொல்கிறதுனா, செடியை பராமரிக்கிறதுக்கு தேவையானது வந்து தண்ணி விட்றதே போதுமானதுங்க. இப்போ வெயில் காலன்றதுனால எதையுமே பண்ணாத இருக்கிறதே பெட்டருங்க. ஏன்னா எது பண்ணாலுமே வெயிலுக்கு தாங்காதுங்க, செடி தோண்டு போயிடுங்க. இதுவுமே 3 நாளில் கொஞ்சம் நீங்கள் ஒரு ஆஃப் சைடாக நெல்லில் வச்சு தெளித்து விட்டுட்டு 3 நாளில் செடியை கழுவிட்டு அப்புறம் வெயிலில் தூக்கி வைங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் இதுவுமே நல்லாயிருக்குங்க. இல்லைன்னா நீங்கள் இது லைட்டாக தெளிங்க, ஜாஸ்தி டேப் பண்ணிட வேண்டாம். அப்புறம் வாடி போயிடுங்க செடி. பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள், உங்கள் செடியும் நல்லாயிருக்கும். மல்பெரி வந்து இன்றைக்கி நிறைய பழம் இருக்கிறதுனால சரி உங்கள்கிட்ட இந்த கமெண்ட்டுக்கு அப்படியே ரிப்ளை கொடுத்துட்லான்ட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. அப்போ அதுக்கப்புறம் விதை எனக்கு கிடைக்கலான்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கீங்க. அதே சிஸ்டர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சிஸ்டர், நீங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் வந்துடுச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுப்பேன், நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக விதை கொடுப்பேங்க, கவலை வேண்டாம் சிஸ்டர். வாங்க அறுவடையை பார்க்கலாம். மல்பெரி பழம் 2 செர்ரி பழம் இருக்குதுங்க. இதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கொடுத்துருந்தீங்க, சின்ன செடி நானும் செர்ரி செடியை வச்சுருக்கிறேன் சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. வாங்க, கொஞ்சம் புதினா இருக்குது, நான் நட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேங்க. இப்போ அது நல்லா தழைஞ்சிருக்குதுங்க. அதை உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் காட்டுறேங்க. ஏன்னா அது எப்படி இருக்குதுன்றதை உங்களுக்கு நான் காட்டணும் இல்லைங்க, அதுதானே கரெக்டு. அதனால தான் உங்களுக்கு காட்டுறேங்க. வாங்க அறுவடையை பார்க்கலாம். திராட்சை அறுவடை பாருங்கள், எப்படியும் ஒரு 2 கிலோ பழம் வருங்க. இன்னும் இருக்குதுங்க பழம். நைட் டைம் ஆகிப்போச்சுன்னு சொல்லிவிட்டு நான் தான் போதும் வாங்கன்னு சொல்லிட்டேங்க. அதனால் பழம் வந்து சூப்பரான பழங்க, நல்லா இனிப்பாக இருக்குங்க அந்த பழம். ரொம்ப புளிப்படிக்காதுங்க, கடையில் விற்கிற பழம் மாதிரியே தான் இருக்கும். மிளகா அறுவடையும் பாருங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ மிளகா வருங்க. மிச்சம்தான் வருமே தவிர கம்மியாக வராதுங்க. அந்த அளவுக்கு அறுவடை இருக்குதுங்க. அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வரும். பார்த்து அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. பாய்.